மக்களே, நீங்கள் போகிற கிரிக்கெட் கேமில் நம்ம எங்கே இருக்கிறோம்னா நைட்மேர் எஸ்எம்இ வைத்துட்டுங்க. இப்போ நம்ம முன்னாடி 2 எஸ்எம்இ வச்சுருக்கோம், அதெல்லாம் அப்படியே இழுத்து முடிவிட்டோம் கைஸ். அதனால் இப்போ நைட்மேர் எஸ்எம்இ புதுசாக வந்திருக்கிறோம். இல்லை நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். போன டிவைன் உலக எஸ்எம்இலும் முக்காசி பேர் இருக்கிறோம் கைஸ். அவ்வளோதான், வெற்றியாக நம்ம வந்து ஆரம்பித்தாச்சு. இப்போ சரி, நான் ஆளுக்கு ஒரு பேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் கைஸ். ஆளுக்கு ஒரு பேஸ். இப்போ வந்து சோலஸ் தான் கைஸ் இந்த எஸ்எம்இ ஃபுல்லாக. அதுமாதிரி ஒரு உட்டை மைண்ட் பண்ணிட்டு முன்னேறி போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா எம்பிஆர் ப்ரோ சுற்றிட்டு இருக்கிறாங்க. எங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கும் தெரில. சரிண்ணா அப்படியே போயிட்டு இருந்தா இங்கே சாம்பிளிங் கிடச்சிச்சு. சரி நல்லா தான் போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அதுக்குள்ள அச்சீவ்மெண்ட் எடுத்துட்டாரு. நான் விடுவேன்னா விட மாட்டேனே. டிராஃபி நம்பர் ரெடி பண்ணிவிட்டு நான் அச்சீவ்மெண்ட் எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தேன் கைஸ். அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிள் டப்புன்னு போட்டு எங்கே இருக்கிறாங்களோ அதுக்கு மேலேயே போட்டு நான் வந்து டப்புன்னு எல்லா டூல்ஸும் செஞ்சிடலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் எல்லா டூல்ஸும் போனால் ஆனால் பிகாக்ஸ் பண்ண செஞ்சுக்கலான்னு பிகாக்ஸ் செஞ்சேன். அப்படியே சரி ஆக்சஸ் செஞ்சுட்டேன் கைஸ். எல்லாம் வுட்டு கன்ஃபார்ம் மைண்ட் பண்ணுவோம் போகிற இடத்துல. அதனால் அப்படியே அடைக்க நம்ம தூக்கிட்டு அப்படியே இப்போ திரும்பி பார்த்தா அவ்வளோ எதுவும் இல்லை. சரி திரும்பி வுட்டுக்கு மைண்ட் பண்ணிக்கலாம் தேவைப்படுறோன்னு சொல்லிட்டு திரும்பி வுட் மைண்ட் பண்ண போயிட்டு அப்படியே ஒரு 4-5 வுட்டு மைண்ட் பண்ணிவிட்டு அழைக்கா அது மாதிரி என் பேர் ப்ரோ பார்த்து அடிக்கணும்னு தோணுட்டே இருந்துச்சு. அதனால் வெயிட் பண்ணலாம் கைஸ். நேரம் கிடைக்கும் போல போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருந்தேன். எம்பிஆர் ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கிற கரெக்டாக தெரியலையே. சரி இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் ஓப்பனில் தான் இருக்குது. நமக்கு உடச்சி வச்சுருக்கிறாங்களா கைஸ். ஒரு சோகமான விஷயம் என்னன்னா ப்ரோ நானும் பேசிட்டு இருந்தோம் கைஸ் வீசில் தான். ஆனால் ப்ரோ பேசுகிற மட்டும் கேட்டுருந்துச்சு. நான் பேசுனதே கேட்கவே இல்லை. அதனால் கேட்குறது அந்த வீடியோவான இதையே கட் பண்ணிட்டேன் கைஸ் நான். அதனால் அப்படியே நான் வாய்ஸ் ஓட கொடுத்துருக்குறேன் பைத்தியக்காரத்தனமா. அதை அப்படியே தப்பாக நினச்சிக்காதீங்க. சரின்னு சொல்லிட்டு நான் படிக்க வந்துருந்தேன். பார்த்தா நீ கிரீப்பர் பைத்தியக்காரன் நான் கொள்றதுக்கே வரோம். அதுவும் இது மூட்டை எங்கே நடக்கிறான் கிரீப்பரு. ப்ரோ சாவம் இருக்கிறியா? அதையும் சுற்றுறாங்க. ஜாலி சுற்றுறாரு சுற்றுறாங்க கைஸ். நிம்மதியாக இருக்குது. சுற்றி வராரு பாவம். அடச்சி கிரீப்பர் நாயே நீ என்னையா இங்கேயே இருக்கிற? அப்படியே வெடி 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 வெடிடா. ஆனால் என்னடா சொல்கிறா? சரி வெடி டப்புனு வெடி அப்படி வச்சுச்சு. ஆனால் பாருங்கள அதுக்கே 3 நாட் போச்சா. என்ன பண்ணுவாலும் ஸ்பைடர்மேன் தவிர ஸ்பைடர்மேன். சரி கைஸ், கிரீப்பர் வந்து பின்னாடி நம்ம ப்ரோ பின்னாடி போயிட்டு இருக்கு கைஸ். அப்படியே நான் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஐயோ எவனா மேலே அந்த ஜாம்பி கைஸ். ஜாம்பி இருந்துச்சு. சரி கட் பண்ண கைஸ் அந்த வீடியோவே. ஏன்னா கஷ்டப்பட்டு அந்த ஜாம்பியை கிளிக் பண்ணிட்டு வரணும் போதும் ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்து மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஸ்டோன் அடப்பாங்க ஸ்டோன் எடுக்கலாம் சொன்ன முடியுங்க. சரி அப்படியே கோலை எடுக்கலாம்னா அப்படியே போனோம் கைஸ். அப்படியே கோல் எடுத்தால் நம்ம வந்து ஃபுட்டு ஏதோ குக் பண்ணி சாப்பிட்டா நம்ம வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. அதனால தான் அந்த சுடு தண்ணி வச்சு குளிக்கணும். அதுக்கப்புறம் அதனால் அப்படியே இங்கே வந்தேன். ப்ரோ வந்து சுற்றி எல்லாரும் விட்டும் கீழே போட்டார்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோ எடுத்துக்கோ. இந்த ஆக்ஸு ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்கிறாரு. சரி என்னையா நீ எடுக்க மாட்டேங்கிறேன். இந்த ஒன்று எடு. வெயிட் பண்ணியா. அப்படியே பிகாக்ஸ் பார். எடுத்துக்கோயா. அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம வந்து மேலே போயிட்டு பார்த்தா அடப்பாடினா ஸ்பைடரு. போங்கடா. அது நைட்டா? அடப்பாடிங்களா இன்னைக்கு நான் உயிரை இந்த மாதிரி தான் கைஸ். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நாள் சாவே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சாவு வரும்போது கைஸ் யாரும் இருந்தால் ஆன்லைனில் இருந்தால் யாரும் தூங்குங்கண்ணா. நாங்கள் ரெண்டும் ஆன்லைனில் இருக்கிறோம். சூப்பர் ப்ரோ கைஸ். பின்னாடி வந்து வீசியில் அவங்க கத்திட்டு இருக்கிறாங்க. அதான் என்ன ப்ரோ நீ நான் வந்து ஹண்ட் பண்ணி நான் வந்து அச்சீவ்மெண்ட் இருக்கலாம் சொன்னால் நீ அச்சீவ்மெண்ட் எடுத்துருக்கீங்க ப்ரோன்னு. அதான் நான் எடுத்தாச்சு. அதை விட்டு தரல அப்படியே. அதனால் அப்படியே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் ரா மீட்டை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். உடம்பு என்ன நிலமாக போகுதுன்னு தெரில. சரி சொல்லிட்டு வந்த இடத்துக்கே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ நல்ல இடம் கிடைக்குமான்னு வில்லேஜ் கிடைக்குமான்னு பார்த்தா லாஸ்ட் வில்லேஜும் கிடைக்கல. சரி சங்க் பேஸில் போட்டு அப்படியே இந்த வில்லேஜ் வந்துட்டேன் கைஸ். அது என்ன எங்கேருந்து எவ்வளோ தூரம் அதை பார்த்தீங்களா 1700 பிளாக்ஸு. அப்படியே இங்கே வந்து பார்த்தா கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சரி அப்படியே அலைக்காக தூக்கி வச்சு எல்லாமே எங்களா ஆக்ஸ் வச்சு பார்த்தீங்களா அச்சீவ்மெண்ட்டு வேறு லெவலாக. ஆனால் பாருங்கள் அதுக்கும் ஃபுல்லாக ஆகிடுச்சாடா பேக். ஆனால் எல்லாம் உள்ள போய் நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்குள்ள நைட்டு வர ஆக போகுது. இந்த இடத்துல கன்ஃபார்ம் நம்ம பேஸ் கட்டினா நல்லாவே இருக்குது. ஆனால் பிளேன்ஸ் பயத்தை பார்க்க போகிறோம் கைஸ்.
இது பக்கத்துலேயே சங்க் பேஸில் பார்த்தேன் கொஞ்சம் காயின் வச்சு பக்கத்தில். அதனால் அங்கே போகலான்னு அதுக்குள்ளே இங்கே எல்லாமே லூட் நம்ம அடிச்சுட்டு தான் போகிறோன்னு. ஓய் சூப்பர் 3 எமரால்ட் நல்ல விஷயம். அப்படியே இங்கே கொஞ்சம் எமரால்ட் அப்படியே எடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் எங்கேயும் பார்த்தேன் வேறு எதுவும் கிடைக்குமான்னு. கிடைக்காது நமக்கு மட்டும். இந்த வில்லேஜ் ரொம்ப பிச்சைக்காரத்தனமாக இருப்பாங்க. சரி ஒரு டைமண்ட் கிடைக்கும்னு நினச்சா வாய்ப்பில்லை ராஜா. அப்படி தான் இருக்குது. இங்கே எதுவும் இல்லை ஜஸ்ட்டு மிச்சம் மோஸ்ட்லி நான் லூட் வச்சுருந்தேன் கைஸ். நமக்கு சரி இந்த பக்கம் தான், இந்த பக்கமே எதுவும் இல்லை. என்னடா நீங்கள் நம்பிக்கை வர வச்சு ஏமாத்துறீங்கடா, நல்லா இருப்பீங்களா? சரி இதை அப்படியே மைண்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படணும்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணி வச்சுட்டேன் கைஸ் நம்மளை இன்வென்ட்ரிலை. அதனால் அப்படியே வந்து இங்கே இருக்குமா? இங்கே இருக்குது. இங்கே என்னன்னா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ஒரு முயற்சி பண்ண விட்றீங்களா? சரி எப்படி வந்துட்டேன் உள்ள. சரி எதுவுமே இல்லை. சரி எடுத்து வச்சுப்போம், எல்லாமே நம்மளுக்கு தானே, காசாக பணமா. அதனால் அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க சார். சரின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இங்கே இன்னொரு வீடு சும்மா விடுவானா பார்த்தா இன்னும் வச்சுட்டு ஓய் இன்னும் 2 எமரால்டு. அதனால் அப்படியே அலைக்கா தூக்கியாச்சு. அதுமாதிரி இங்கே இன்னொரு பண்டில் இருக்குனால அந்த பண்டில் எல்லாமே போட்டுச்சு. ஏன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டே இருக்குது. குழம்பு முடிச்சு தள்ளிடலாம், நமக்கு அந்த அயன் தேவைப்படுறது. அதனால சொல்லிட்டு அயன் குழம்பு முடிச்சு தள்ளிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தேன். நான் அயன் குழம்பு சாக மாட்டேங்கிறானே, அவ்வளோ எழுதி வச்சுருக்கிறான். அதனால் அப்படியே அயன் குழம்பு முடிச்சுட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே விரைப்படுறேன் மக்களே. 5 அயன் கிடச்சிருக்குது. இந்த அயன் குழம்பு கீழ் போய் ஒரு நல்ல விஷயம் தான். சரி இதுக்குள்ளேருந்து அப்படியே அயன் கொஞ்சம் எடுத்து முடிச்சா நமக்கு 7 அயன் இருக்குது. ரொம்ப பெருமையாகுது மக்களே. அதுக்குள்ளே நம்ம 7 அயன் கலெக்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் எபிசோட்லேயே ரொம்ப பெரிய நிலைமையாக தான் நம்ம இருக்கிறோம். சரி அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஷீல்டு செய்யணும். அதுக்கு உட்டு தேவை. உட்டு அப்படியே எடுத்து ஒரு ஷீல்டு செஞ்சுட்டோன்னா நம்ம அவ்வளோதான், யாராலையும் பிடிக்க முடியாது. அதனால் அப்படியே ஒரு ஷீல்டு எவ்வளோ ஷீல்டு அது முன்னாடி ஒரு இது பண்ணணும் கைஸ். எல்லாமே ஒரு ஸ்வாடு ஆக்ஸு அதுக்கப்புறம் ஷீல்டு அதெல்லாம் பண்ணிட்டோன்னா ஒரு பேசிக்காக நம்ம எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். வெற்றி நம்மளுக்கு வெற்றி 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 வெற்றி. சரி சொல்லிட்டு அப்படின்னா இங்கே வந்து அங்கே நம்மளோட இன்னொரு பேஸுக்கு கிளம்பலான்னு போயிட்டு இருந்தேன் கைஸ் வெற்றிகரமாக. அதனால் சரின்னு இந்த ரூயின் போட்டு அப்படியே ரைட்டாக லூட் அடிச்சுட்டு போகலான்னு. லூட் அடிக்கல. இங்கே பார்த்தா உள்ள என்ன மெண்டிங். ஓகே நல்லா. கோல்டா அது மெண்டிங். ஆமாம் ரெட் ஸ்டோனு அதுக்கப்புறம் அப்சர்வ் அதெல்லாம் ஓகே நல்லதான் இருக்குது. சரி சொல்லிட்டு அங்கே இன்னொரு கோல்டு பிளாக் இங்கே பார்த்தேன். இங்கே இருக்குது. இங்கே அப்படியே ஒரு கோல்டு பிளாக் அலைக்க தூக்கிட்டு அப்படியே இங்கே அலைக்க எடுத்துக்கலாம். அவ்வளோதான் வெற்றி எல்லாமே எடுத்தாச்சு. ஆமாம் இதுக்கு மேலே இங்கே அவ்வளோ ஒர்த்து இல்லை. அதனால் அப்படியே இங்கே வந்து அப்படியே போயாச்சு. இங்கே நல்லா தான் இருக்குது. இங்கே பக்கத்தில் நம்ம பேஸ் போட்டோன்னா அவ்வளோதான் கைஸ். யாராலும் மோஸ்ட்லி வர முடியாது. 2000 பாக்ஸ் தாண்டி யாரும் வருவா? அவ்வளோ வரமாட்டாங்க. அதனால் அப்படியே இங்கே போட்டு நம்ம பெட்டை போட்டு தூங்கிக்கலாம். அவ்வளோதான். தூங்கிட்டு அடுத்த நாள் குட் மார்னிங் காய்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்துச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு குழு மூக்க வர இங்கே இருக்கிறோம். தல்றா வந்துட்டான் ஆளுக்கு. சரி சொல்லிட்டு ஃபுல்லாக லூட் அடிக்கிற டைமிங் லூட் அடிக்கலான்னு சொல்லி என்னடா இது சத்திய சோதனையாக இருக்குது. சரி எஸ் டபுள் டோர் ஓகே கன்ஃபார்ம் செஸ்ட் செஸ்ட் இருக்குது. இதே என்னடா நீங்கள் காலை எஞ்சிலேருந்தே 2 சூப்பர் 2 எமரால் இருக்குது. நம்ம கொஞ்சம் கோல்டு நக்கெட்ஸ் சாப்பாடு இவ்வளோ சூப்பர் இவ்வளோ எமரால் கிடச்சிருக்குது. நல்ல விஷயம். எஸ் பண்ணுங்கள். டைமண்ட் இருக்கணும்னு நான் நினச்சி பாருங்கள். டைமண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். டைமண்ட் இருக்கணும். 3 2 1 ஓ மை காய்ஸ். நல்ல விஷயம் நல்லா வந்துருக்குது. அவ்வளோ மோசமெல்லாம் வரல. டைமண்ட் இருக்குன்னு நினச்சேன், டைமண்ட் இல்லை. சரி அட்லீஸ்ட் இதில் டைமண்ட் ஆனால் 2 இருக்குது கைஸ் ஒரு இமேஜெல்லாம். நல்ல விஷயம். ஓ மை காட் வேற மாதிரி கைஸ் டைமண்ட் கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே. ஓ மை காட் அச்சீவ்மெண்ட். ஐயோ கைஸ் அச்சீவ்மெண்ட் போனால் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு தெரில. பார்ப்போம். அச்சீவ்மெண்ட்டு உள்ள வாடாடே. என்னடா ஆச்சு? எல்லாம் ஃப்ரீ பண்ணணும். ஓ மை காட் டைமண்ட் கிடச்சிருச்சு மக்களே. ஃபஸ்ட் எபிசோட்லேயே செம்ம வேறு லெவலான விஷயம். அச்சீவ்மெண்ட்டும் வந்துடுச்சு. மாசு கைஸ் நான் வேறு லெவல். இதுக்கறிய மக்கள் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு சும்மா தெரிவிக்க விடுங்க. ஓகேவா மக்களே? சரி ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டைமண்ட் கிடச்சி ஒரு இதில்
மாசாக இருக்குது கைஸ், வேறு லெவல். இன்னும் எதுவுமே பார்க்கணும், டைமும் கிடச்சிது. இங்கே 2-3 எம்எல் நினைக்கிறாங்க வில்லேஜ் பக்கத்தில் கொஞ்சம் தூரம். நல்லா இருக்குதா கைஸ் பேஸ், வேறு லெவலா மாசா. ஆனால் இங்கேயும் கட்டிடலான்னு இல்லை பிளானிங். ஏதோ அங்கே சைடாக போனால் பேஸ் வில்லேஜ் கைஸ். அதான் சரின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே நம்ம பொட்டி பொறுக்கியெல்லாம் கட்டி நீங்கள் வச்சிடலான்னு அப்படியே டைமண்டு எல்லாமே இங்கே ஒன்று வச்சுக்கணும். டைமண்ட் ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் கைஸ். ஏன்னா செம்ம கஷ்டப்பட்டு எடுத்துன்னு சொல்ல ஏரியா ஃபுல்லாக மரம் நட்டு பெரியாலாம் இல்லை வந்து நல்லா செய்வோம், இன்னும் நல்லா செஞ்சுட்டு இருந்தேன். அதனால அப்படியே இங்கே நட்டுட்டு அதுக்குள்ளே லெஃப்ட் ஆகிட்டாங்க தலை. சரி விடுங்க கைஸ், எதுவும் ஒன்று தான். அதனால் நம்ம வேலை செஞ்சுட்ருப்போம். அப்படியே இந்த எல்லாமே ரூட்டெல்லாம் வச்சுட்டோம். செக் பண்ணிடணும் ஒரு வாட்டி, 1க்கு 10 வாட்டி செக் பண்ண கைஸ் எல்லாம் கரெக்டாக ஆகுதா இல்லையான்னு. இல்லைனா நம்ம எங்கேயும் மிஸ் பண்ணிடுவோம். அப்படியே இந்த பக்கம் வந்தேன் கைஸ். அதாவது இங்கே எதுவும் இருக்குதான்னு பார்த்தா ஏதோ கேவ் மாதிரி போகுது. ஆனால் என்னடா எது உள்ளே இருக்குதுன்னு பார்த்தா சீச்சி எதுவும் இல்லை. எவ்வளோ உள்ளே வரான்டா. ஆனால் இப்போ நைட் டைம் ஆக போதா. சரி முடிச்சிடலாமா? முடிச்சா பார்த்தீங்களா இன்னொரு அச்சீவ்மெண்ட் வேறு லெவலாக கைஸ். அச்சீவ்மெண்ட் மேலே அச்சீவ்மெண்ட் எடுத்துருக்குறேன். இந்த எபிசோடில் எவ்வளோ அச்சீவ்மெண்ட் எடுத்துன்னு நீ சாப்பிடா, நீ வேற காண்டத்து இருக்கிறான். போ சாங் நீ இன்னும் அடிச்சுட்டு இருக்கிற. யார் மேலே கை வைக்கணும்னு தெரியாமல் கை வச்சுட்டு இருக்கிறால. அவ்வளோ முடிச்சு விட்டாச்சு. ஒன்று கட்ட தெரியாதான் கேட்பீங்க. எப்படி சொல்கிறது தெரியாது கைஸ். அதனால் இப்படி கட் பண்ணிகிட்ருக்கிறேன். மால் வந்து ஃப்ரேம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்படியே ஒன்று ஒன்றா இங்கே போட்டு ஃபைனலி லெதர் போகிறோம். லெதர் என்ன மாதிரி இருக்குதுன்னு தெரில. மாதம் ஒரு இடத்த ஸ்பெண்ட் பண்ண நல்லாயிருக்கும், வேறு லெவலாக. சரி பார்ப்போம் கைஸ். சரி அது மாதிரி ஃபில்டர் ஸ்டில் தேவை. அதான் ஃபில்டர் ஸ்டில் பண்ணியாச்சு கைஸ். வெற்றி. அதுக்கு நம்ம எல்லா லூட்டும் உள்ள வச்சிடலாம். ஏன்னா கண்ணும் செத்துரும் உள்ளே போனால். ஒரு லான் பண்ணுவோமா? 3, 2, 1 உள்ளே போயாச்சு. ஏன்னா தெரில, நான் கோல்டு லூட் போட்டிருக்கிறேன். ஓகே பிரச்சனை இல்லை. என்ன பயம் என்ன மாதிரி எங்கே கூட்டு போகிறடா, எங்கே கூட்டு போகிற கடைசி நல்ல ஸ்பான் இல்லை கைஸ். யோ வேற லெவல் கைஸ், வேற லெவல் கைஸ், வேற லெவலு. 8 லெதர் போட்ரஸ் வேற லெவல். போங்க, இந்த மாதிரி யாரும் கிடச்சிருக்குமா? கைஸ் சொல்லுங்க. ஆனால் பாருங்க அமௌண்ட் வரல. சரி விடுங்க. வேற லெவலாக இருக்குது. வேற மாதிரி நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் கைஸ். வேற லெவலாக இருக்கிறேன். நான் செம்ம ஹாப்பி எனக்கு. நான் செம்ம ஹாப்பி. அவ்வளோதான். வேற லெவல். இதான் பண்ணுறது தெரில. வேறு பண்ணிடுவோம், பிரச்சனை இல்லை. சைன் ஃபோன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அயன் வேறு பஞ்சம் நிறையா வருது. அதே கஷ்டமாக இருக்குது கேஸ். சைன் ஃபோன் பண்ணணும். நம்ம வில்லேஜர்லேருந்தே எல்லாம் குழம்பு உடச்சிட்டோம். நம்ம வில்லேஜருக்கு எல்லோரும் செத்துருவாங்க. அதனால சரி ஒருத்தர் இருக்கட்டும்னு சொல்லி ஒரு 3 அயன் குழம்பு தான். அப்படியே ஒரு 2 இடத்த முடிச்சாச்சு. இன்னும் ஒன்று தான் இருக்கிறான். சரி கொல்லாமல் அப்படியே வச்சுக்கலான்னு. சரி கைஸ் இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக கொஞ்சம் பிளாக் பண்ணி ப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம உள்ளே போனோடனே அடிக்கிறானே சொல்லிட்டு பிளாக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஆனால் நெட்ஒர்க் ஸ்லோவாக கருவோம். அதுக்குள்ளே முடிச்சு விட்றான்னு பிளானிங்கில் இருக்கிறாங்க எல்லாரும். ஷிட் டேய் ஏடா அட கம்முனுந்துடா இந்த விட்றா. டே தம்பி விட்றா பிளேஸு. நான் 7 days இங்கே பிளாக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டு போயிடறான்டா. விட்றா டே கைஸ். அப்படியே இங்கே கொஞ்சம் பிளாக் ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு சேஃப். அதுக்கப்புறம் அதில் முன்னாடி போய்ட்டு இங்கே பிளாக் ப்ளேஸ் பண்ணிடலாம். லாஸ்ட் பிளாக் அடையிலே. சரி முன்னாடி போய் பார்ப்போமா? எப்படி செத்துருவோம் தெரியும். அதில் அச்சீவ்மெண்ட் எடுத்தாச்சு கைஸ். வெற்றியா 3 நாட்டில் எவ்வளோ உள்ளே வருவானு கேட்பீங்க. பத்திரமா போகணும். அப்படியே இங்கே போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்னீக் பண்ணியே போவோம். ஏன்னா அங்கே தெரியாமல் நம்ம லாவாக்குள்ளே வந்துடக்கூடாது. சரி அப்போ இந்த பக்கம் போனேன். ஐயோ இந்த பக்கம் கேஸ்ட்டு. அப்போ அந்த பக்கம் போகணும். அந்த பக்கம் போனால் இவன் இருக்கிறானே இவன் அடிக்கிறான். ஐயோ மால் வந்து மாட்டிக்கூடாது. விதஸ் கிரெடிட் இருந்தால் மாட்டிப்பாங்க கஷ்டம். விதஸ் கிரெடிட்டனே இருக்காதரா. ஐயோ வீடானா பிரச்சனை இல்லை. சரி விதஸ் கிரெடிட்டன் எங்கடா இருக்கிற அட மாட்டல. அவ்வளோதான் கைஸ். ஹாப்பியாக சாப்பிட போகிறேன். அவ்வளோ பாய் பாய். வெற்றிகமாக செத்துட்டேன் நான். சரி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா வீடியோவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு. நைட் டைம் வேறு. சரி தூங்கிட்டு முடிச்சிடலாம் கைஸ் வீடியோவை. அவ்வளோதான் தூங்கிடலாம். குழம்பு தள்ளுறா. அப்படி தூங்கியாச்சு கைஸ். சரி நம்ம அப்படியே இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சும்மா தெரிவிக்க விட்ருங்க. இந்த வீடியோ நம்ம என்னென்ன செஞ்சோம்னா எனக்கு வந்து ஒரு டைமண்ட் கிடச்சிருக்குது. ஆமாம் 2 வில்லேஜ் லூட் பண்ணோம். அதுக்கப்புறம் பேஸு, அதுக்கப்புறம் லெதர் போட்டுலாம் செஞ்சுட்டோம்.
நெதர் போர்ட் லைட் கேப்லேயே வந்து ஃபோர்ட்ரஸ் வேறு லெவலாக. இந்த ஃபஸ்ட்டு எபிசோட்லேயும் இவ்வளோ பண்ணுவோம்னு நினச்சி பார்க்கல. சரி எல்லாம் தரமாக பண்ணியாச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் ரூயின் நெதர் போர்ட் கூட லூட் பண்ணோம். அதனால ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கிறேன். பட்டாமே